தமிழக முதலமைச்சர் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தின் காணொலி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்திலே 19 உறுப்பினர்கள் வரை வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களிடையே தமிழக முதலமைச்சர் பேசியிருந்த அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு இதுவரை எந்த தெளிவான விளக்கத்தையும் வழங்கவில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கான ஒரு முயற்சிகள் நடப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்திலும் அது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த மசோதா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் உருவாக்கி இருந்தது. இந்த நிலையில் தான் 2011 மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்தோ அல்லது தற்போது எடுக்கப்பட்டு வரக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்தோ நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கான எண்ணிக்கை என்பது 39 31 குறைவதற்கான ஒரு அச்சம் தமிழக கட்சிகளுக்கு எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் அது குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திலே நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது அவசியமானதா அல்லது அவசியமற்றதா, ஒருவேளை மறுவரையறை செய்ய வேண்டும் என்றால் எந்த அளவுகோலை எல்லாம் அடிப்படையாக வைத்து அந்த மறுவரையறை செய்யலாம், அதற்காக மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் வழங்க வேண்டிய அறிவுறுத்தல் என்ன என்பது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளிடம், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டறிந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 12 பேர் வரை பங்கேற்றார்கள். அதன் பிறகு இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரதிநிதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிற்கான மக்களவை இடங்களின் எண்ணிக்கை எந்த வகையிலும் குறையக்கூடாது. அப்படியே 1-2 இடங்கள் அதிகரித்தாலும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவு அதிகரிக்கின்றது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போது தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை பங்களிப்பு 7.1 விழுக்காடாக இருக்கின்றது. ஒருவேளை மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையிலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணிகளை முன்வைத்தாலும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் தற்போது இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 7.1 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையில் எந்த ஒரு மாறுபாடும் வந்துவிடக்கூடாது, அதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 2011 அல்லது 2026-27 மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து தொகுதிகளை மறுசீரமைத்தால் கிட்டத்தட்ட ஒரு 48 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிடும். எனவே அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு ஒரு 9 இடங்கள் அதிகமாக கொடுத்துவிட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய 80 120 இடங்கள் வரை எண்ணிக்கை அதிகரித்தால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாநிலங்களிலேயே அந்த பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைத்துவிடக்கூடும். கிட்டத்தட்ட 816 இடங்கள் வரை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை மத்தியிலே 409 இடங்களாக மாறிவிடும். அந்த 409 என்ற பெரும்பான்மையை தொடுவதற்கு வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய 4-5 மாநிலங்களில் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்றாலே அந்த கட்சிகளால் ஆட்சி அமைக்க முடிந்துவிடும். எனவே தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு 195 இடங்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தற்போது இருக்கக்கூடிய 129 என்ற தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்களவை எண்ணிக்கை 195 வரை அதிகரித்தாலும் கூட அதன் காரணமாக ஒட்டுமொத்த பங்களிப்பு அடிப்படையிலே தென்னிந்தியா மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற கருத்தை எல்லாம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவர்களிடம் முதலமைச்சரும் பல்வேறு விளக்கங்களை கேட்டறிந்திருக்கின்றார். எனவே நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும். இப்போது வரை கூட அந்த ஏற்கனவே மசோதா அறிமுகம் செய்து அதை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டாலும் தற்போதும் அந்த மசோதாவை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியிலே மத்திய அரசு ஈடுபட்டிருக்கின்றது. ஒரு சில கட்சிகள் அரசியல் ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்து இப்போது அந்த மசோதா தொடர்பாக எந்த விதமான பேசு பொருளாக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கையையும் மத்திய அரசு எடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தை நடத்துகின்றார் என்பதாக கேள்விகள் எழுப்பியிருந்தாலும் இப்போது வரை கூட அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான முயற்சியிலே மத்திய அரசு ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே துரை வைகோ பங்கேற்றிருக்கின்றார், ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள், திருமாவளவன் பங்கேற்றிருக்கின்றார், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மக்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 முக்கிய கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, புறக்கணித்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட ஒற்றை உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளும் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். என்றாலும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 37 உறுப்பினர்கள் வரை வருகை தந்து தங்களுடைய இந்த ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. மக்களவை, மாநிலங்களவை உள்ளிட்ட
இடங்களில் 37, 38 உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட 19 உறுப்பினர்கள் வரை பங்கேற்று தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த உறுப்பினர்களில் 19 பேர் வரை இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் தலைமையிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் புறப்பட இருக்கின்றார். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் காவிரியை முன்வைத்து தொடர்ந்து தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டம் மக்களவை தொகுதி மறுவரையறைக்கானது. ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி இருக்கின்றார். ஏனென்றால் மத்திய அரசு எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் வழங்கவில்லை. இதற்கு முன்பாக மறுசீரமைப்பு நடந்த பொழுதெல்லாம் 534 என்ற எண்ணிக்கையை உயர்த்தாமல் தொகுதிகளின் வரைபடத்தை மட்டும் மாற்றியிருந்தார்கள். சில தொகுதிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. அதாவது ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் ஒவ்வொரு எம்பி தொகுதியிலும் குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த எம்பி தொகுதிகளின் பெயரை மாற்றி வரைபடங்களை மாற்றி இருந்தார்கள். இதை விட ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படியே இருந்தது. 1971 மக்கள் தொகை அடிப்படையிலே 543 தொகுதி உருவாக்கப்பட்டது. 2026 வரை அதே எண்ணிக்கையில் தான் தொடரும் என்று அப்போதே சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் 2006, 2009 காலகட்ட பகுதியிலே மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பொழுது கூட ஒரு சில தொகுதிகள் காணாமல் போய் அதற்கு பதிலாக புதிய தொகுதிகள் உருவாகி இருந்தன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.